பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஜிசிஎம் காஸ்பல் மீடியாவில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்புறம் பிரதர் சொல்லுங்க, மினிஸ்ட்ரி வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு பிரதர். அதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தோம். நான் இந்த மீடியாவுக்கு வர முடியாமல் போச்சு. மறுபடியும் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரிங்க பிரதர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு நிறைவாக இருக்கட்டும். இன்னைக்கு காணொலி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்கு போகலாம். பிரதர், இன்னைக்கு சொல்லுங்க, காணிக்கை ஏன் கொடுக்கணும்? அதுதான் முதலாவது கேள்வி. காணிக்கை என்பது ரொம்ப முக்கியங்க. இந்த எல்லா மினிஸ்ட்ரி, சர்ச் மினிஸ்ட்ரி, சோஷியல் ஒர்க் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம காண கொடுத்து ஆகணும். சோஷியல் மினிஸ்ட்ரி ஏன் காண கொடுக்குறது? சோஷியல் மினிஸ்ட்ரி, சர்ச் மினிஸ்ட்ரி தானே சோஷியல் மினிஸ்ட்ரியை பண்ணுறது. அதனால் காணிக்கின்றது அந்த பாருங்க, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசே காலத்துலேருந்து அந்த மலக்கியா 3:10 என்ன சொல்கிறாங்க பிரதர்? உங்களுக்கு தெரியுமில்ல? இப்போ நம்ம படித்து காமிக்க வேண்டியதில்லை. ஆமாம், தெரியும். எல்லாருக்கும் கண்டிப்பாக கருத்தர் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாக இருக்கும். அதுமா அதே போல கர்த்தர் உங்களுக்கு டபுள் மடங்கா தருவார். கண்டிப்பா 10 மடங்கு. நீ 1 ரூபா கொடுத்தியா, உங்களுக்கு 10 ரூபா கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பணம் மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. அதே போல உங்க வீட்டுல ஒரு 10 ஆடுக்குட்டி இருக்கு. ஆமா. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு ஒரு குட்டி போட்டிருக்கு, 10 குட்டி போட்டிருக்கு. ஆமா. ஒண்ணு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எது கர்த்தர் கொடுத்துருங்க. அதாவது எந்த பொருள் வாங்கினாலும் விளைச்சல், முதலாவது விளைச்சல், முதலாவது ஆட்டுக்குட்டி, இப்படி எல்லாத்துலயும் முதல் தரமான பொருட்களை கர்த்தர் கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்ப ரொம்ப டீப்பா போக வேண்டியதில்லை. நம்மளுடைய காணொலி பாக்குற மக்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் நல்லாவே தெரியும். கண்டிப்பா. அப்ப அதே போல புதிய ஏற்பாட்டுல போராடி சொல்றாரு, நீங்க எல்லாம் சந்தோஷமா கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு மிகமா அதிகமா கொடுப்பார். சரி. ஏன்னா நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சந்தோஷமா கொடுங்க, அப்ப உங்களுக்கு தாராளமா கொடுக்கும். அதனால சபை எல்லா மக்களுமே சர்ச்சுக்கு கண்டிப்பா கட்டாயமா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல காணிக்க கொடுக்கணும். சரிங்க. முதலாவது கேள்விக்கு மிக நேர்த்தியான பதிலை கொடுத்துருக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப காணிக்கை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. காணிக்கை எதுக்கு கொடுக்குறோம்? அந்த காணிக்கை கொடுக்கறனால ஏற்படக்கூடிய பயன்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்ப கிறிஸ்தவ மக்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லா முதல் சேர்ந்தவங்க சர்ச்சுக்கு அல்லது கோயிலுக்கு போகும்போது சும்மா யாரும் போக மாட்டாங்க, போகவே முடியாது கூட. ஏன் முடியாதுன்னா, அந்த கடவுளை பார்க்க போகும்போது கண்டிப்பா நம்ம கொடுத்தாகும். அது ஏன் கொடுக்குறோம், எதுக்கு பயன்படுதுன்னா, அதுல அந்த சர்ச் மெயின்டெனன்ஸ், மினிஸ்ட்ரி மெயின்டெனன்ஸ். நம்ம எல்லாம் போய் உட்காடுறோம், ஃபேன் போடுறாங்க, லைட் போடுறாங்க, ஆடியோ ஓடுது, எல்லாமே கிளீனிங் ஸ்டாப் இருக்கு. நிறைய விஷயங்களுக்கு அந்த காணிக்கை நம்ம கொடுக்குற காணிக்கை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல அந்த சர்ச் சார்பாக நிறைய குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பகுதி எடுத்து கண்டிப்பா அந்த சர்ச் சப்போர்ட் பண்ணணும். ஆனா இப்போ இப்ப இருக்கிற சர்ச்சஸ் எத்தனை சர்ச்சை சப்போர்ட் பண்றது எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லணும் கமெண்ட்ல. அதுக்குதான் நம்ம காணிக்கை பயன்படுத்துறாங்க. மிக அருமையா சொல்லியிருக்கீங்க. இப்ப மூன்றாவது ஒரு கேள்வி, காணிக்கை கொடுக்கும்போது ஏன் எதுக்குன்னு எதிர்பார்க்காம அப்படியே கொடுத்துறது நல்லதா, இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கையின் பயன்களை குறித்து நம்ம ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும் நினைக்கிறது நல்லதா? இது ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின். இதுதான் இது கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். இதுல 3 பிரிவு இருக்கு. ஒரு பிரிவு கோயிலுக்கு போறோம், வெறும் கையோட போக கண்டிப்பா கட்டாயமா கோயில்ல போட்டு வந்துருவோம். எப்படி சொல்லுவாங்க, போட்டு வந்துருவோம். ஆமா, நமக்கு கொடுத்தாச்சு, அவங்களுக்கு தான். நம்மளுக்கு இதுக்கு என்ன கடவுளுக்கு, அந்த பாஸ்டருக்கு அல்லது அந்த மினிஸ்ட்ரி, இதுக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தம் வந்துருவாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்கு, ஒரு கையை செய்யறது இன்னொரு கையை செய்யறது. ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி இருக்கு, நான் ஒரு வாரம் முழுக்க கஷ்டப்படுறேன், அதுல எனக்கு என்ன செலவு இருந்தாலும் அதுல ஒரு 10%, 100 10 ரூபாய் எடுத்து வச்சு கொடுக்குறேன். நான் கொடுக்க பணம் கரெக்டா முறையா செலவு பண்றாங்களா மினிஸ்டர் அல்லது சர்ச், யோசிக்கிற கூட்டம் செலவுப்பட்டு இருக்கு. அப்ப உண்மை சொல்ல போனா இந்த 3 பிரிவுல நீங்க எந்த பிரிவுல நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும்.
ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல வந்து இந்த சர்ச் இப்படி வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சு, இந்த பாஸ்ட் வந்து ஆரிகால சுத்துறாரு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க கொடுக்கிற காணிக்க வச்சுதான் அவங்க வந்து சிறப்பா வாழ்றாங்களா, அப்போ ஏழை மக்களா ஏழையா இருக்கிறாங்கன்றது முடிவு பண்ணும். ஊழியம் கரெக்டா போகுதா, ஏன்னா அந்த பாஸ்டோட ஃபேமிலி நல்லா டெவலப்மெண்ட் ஆகுதா, அதை நீ சிந்திச்சு உங்களுடைய காணிக்கை வந்து கர்த்தர் கொடுங்க, தப்பில்லை. அதே போல இன்னொரு விஷயத்த வந்து நான் பதிகிறேன். எங்களுடைய கிரேஸ் கம்யூனிட்டி ட்ரஸ்ட், நீங்க யார் இருந்தாலும் எங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு வந்து உதவலாம். நீங்க உங்களுடைய காணிகளை எங்களுக்கு கொடுங்க, அதை கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க. அதே போல இன்னொரு விஷயம் வந்து மக்கள் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா. அப்படிப்பட்ட குழந்தைங்க உங்க யாராவது தெரிஞ்சா எங்களுக்கு கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி எங்களோட நம்பர் கூட கொடுத்துருக்கேன். அதுல அவங்க வந்து நீ இந்த ஸ்கூல் டைம் தானே என்ன பிரதர் சொல்றீங்க, நல்லா பேனா பென்சில் நோட் புக்கு மற்ற பொருள்கள் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவோம். சொல்லுங்க. அந்த எண்ணை ஒரு தடவை நீங்க சொல்லிருங்க. அதை நீங்களே சொல்லிருங்க பிரதர், உங்களுக்கு தெரியல. சொல்லிடுறேன். அன்பர்களே, அந்த எண்ணானது 9629299333. மீண்டும் ஒரு முறை 9629299933. இந்த எண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த மாதிரி ஏழை குழந்தைகள் இருந்தால் அவர்களை குறித்த விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். எவ்விதம் தொடர்பு கொண்டாலும் எங்களுடைய GCM மினிஸ்ட்ரி அவர்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு நம்ம எல்லாம் சந்திப்போம்.